உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே பழைய ஜெயக்கொண்டம் சமுதாய கூடத்தில் பேரூராட்சி சார்பில் தொட்டியப்பட்டியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பது தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பேரூர் செயலாளர் முருகேசன், கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மகாமுனி கலந்து கொண்டு 4வது வார்டு தொட்டியப்பட்டியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்திட வேண்டும் என்று பேரூராட்சி செயல் அலுவலரிடம் மனு அளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொள்ளாங்கரை பகுதியில் தலித் மக்கள் நீண்ட காலமாக பயன்படுத்தி வந்த சாலையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம் அறிவித்தனர். இதனையடுத்து வருவாய் கோட்டாட்சியர் நித்யா தலைமையில் கொள்ளாங்கரை சென்ற கட்சியினர் தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்திருந்த சாலையை காவல்துறை உதவியுடன் மீட்டனர். இதனைத் தொடர்ந்து வேங்கராயன் குடிக்காடு ஆட்சி எதிரே 200 ஆதிதிராவிட மக்களுக்கு வழங்கப்பட்ட பட்டா நிலங்களை முறையாக அளந்து தரக்கோரி வருவாய் கோட்டாட்சியர் நித்யாவிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மனு அளித்தனர். இந்நிகழ்வில் தஞ்சை மாநகர முன்னாள் செயலாளர் தமிழ் முதல்வன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் யோகராஜ், மகளிர் அணி விஜயலட்சுமி, தலித் விடுதலைக்கான தேசிய மேடை அகில இந்திய துணைத் தலைவர் சாமுவேல்ராஜ், சின்னராஜா, விமல், திருவோடம், வீரா, ரெங்கசாமி, ரமேஷ், சுரேஷ், ஜோதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் ஒன்றியம் ஒரத்தநாடு சட்டமன்றம் உட்பட்ட கொள்ளாங்கரை கிராமத்தில் கிட்டத்தட்ட 6 மாத காலமாக தனிநபர் ஆதிதிராவிடர் மக்களுடைய அந்த வழித்தடம் இல்லை, ரோட்டை அடைத்து வைத்து அந்த ரோட்டை இன்று ஆர்டிஓ முன்னிலையில் அந்த ரோட்டை அப்புறப்படுத்தி வழித்தடத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த போராட்டம் ஒரு வெற்றி போராட்டமாக அமைந்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதில் வழக்கு தொடுத்து அந்த போராட்டத்தின் வாயிலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சியும் சேர்ந்து அந்த ரோட்டை இன்று ஆர்டிஓ முன்னிலையில் அப்புறப்படுத்தியிருக்கிறோம். அந்த ரோடு அந்த வழித்தடம் தொடர்ந்து அந்த மக்கள் வழித்தடமாக இன்று பயணிக்க இருக்கிறது. அதே போல் கொள்ளாங்கரை பஞ்சாயத்தில் அமைந்திருக்கின்ற வேங்கராயன் குடிக்காடு ஆர்ச்சி எதிரில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 2200க்கும் மேற்பட்ட ஆதிதிராவிடர் மக்கள் குடிமனை பட்டா வழங்கப்பட்டு இருந்தது. அந்த குடிமனை பட்டாவிற்கு தொடர்ந்து அது எந்த இடம், யாருக்கான எந்த இடம் என்று சொல்லி சரியான அந்த மக்களுக்கு அந்த ஏற்பாட்டை சொல்லாத காரணத்தால் இன்று அந்த அதர் கேஸ்ட்டுக்காரங்கெல்லாம் வேறு ஜாதிக்காரங்க, ஆதிதிராவிடர் மக்கள் இல்லாத மக்கள் ஏகப்பட்ட பேர் இங்கே குடிசை போட்டிருக்காங்க. அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்தி நாங்கள் ஆதிதிராவிடர் மக்களுக்கு தொடர்ந்து அந்த 200க்கும் மேற்பட்ட அந்த குடிமனை பட்டாவை வழங்க வேண்டும் என்று நாங்கள் சாலை மறியல் போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தோம். அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஆர்டிஓ முன்னிலையில் அவர்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இன்றைக்கு குடிமனை பட்டா கேட்டு அவர்கள் விண்ணப்பித்த ஆர்டிஓ அவர்கள் நீங்கள் நேரடியாக அங்கே அலுவலகத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. சொல்லிட்டு போய் அந்த அடிப்படையில் சாலை மறியல் போராட்டத்தை நாங்கள் கைவிட்டு 200க்கும் மேற்பட்ட அந்த பயனாளிகளுக்கான அந்த குடிமனை பட்டாவுக்கான மனுவை இன்று ஆர்டிஓ ஆஃபீஸில் அளிப்பதாக இருக்கிறோம். அந்த வகையில் உடனடியாக இந்த 100க்கும் மேற்பட்ட குடிசைகளை உடனடியாக அப்புறப்படுத்தி
அதை வந்து சுத்தமாக வந்து அப்புறப்படுத்திடறாங்க. சுத்தமாக அப்புறப்படுத்தி ஒரு 10 நாளுக்குள்ளே இந்த வேலையை செய்யலைன்னா மீண்டும் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக மிகப்பெரிய சாலை மறியல் எல்லாத்தையும் முற்றுகை போராட்டம் ஆடியோ ஆஃபீஸை வந்து முற்றுகை போராட்டம் நடத்துவதாக இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் மேட்டூர் மெய்யழகன் திறந்து வைத்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்வில் மேட்டூர் தொகுதி செயலாளர் சிவகுமார், நகர் செயலாளர் திருவலோக சந்தர் மற்றும் சதீஷ், கோபிநாத், மகேந்திரன், ராஜசேகர், அருள், செல்வம், அஜித், மாரியம்மாள், மெய்யழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,